டிப்ரெஷன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குங்க. எனக்கு மனசே குழப்பமாக இருக்குங்க. அப்பா, இந்த உலகத்தில் நாலா பக்கமும் வர குரல் இதுதான். இதை குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் உலகம் முழுக்க எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம். என்னங்க, எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தானே? இல்லைங்க, உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு முதலாக ஸ்ட்ரெஸ்ஸு வந்தது யாருக்கு தெரியுமா? அதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய சொல்யூஷன் இருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உலகத்தில் முதலாக ஸ்ட்ரெஸ் வந்த ஒரு மனுஷன்தான் அர்ஜுனன். அது இல்லாமல் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு, டிப்ரெஷனுக்கு நவீனத்தில் மருந்தும் இருக்குது. புராண ரீதியாக நிறைய விஷயமும் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியறதுக்காக இதை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய ஆச்சரியமான விஷயங்களை சொல்கிறேன். இந்த டிப்ரெஷன் ஏன் வருது? இது ஏன் மூளையை முதல்ல பாதிக்குது? மனக்குழப்பந்தாங்க உங்களுடைய மூளைக்கு சின்ன மாற்றத்தை கொடுத்துடுது. சமநிலை இல்லாமல் உருவாக்கிடுது. இதுக்கு நிறைய ஆழமான காரணம் இருக்குது. இதெல்லாம் வர்றதுக்கு ஏன்ற காரணம் நிறைய பேருக்கு கடந்த கால நினைவுகள். நான் அப்படி இருந்தேன், இன்றைக்கி ஏன் இப்படி இருக்கேன்? நான் அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சாலும் அந்த பழசை நினச்சிட்டே வருத்தத்தில் உட்கார்றது. கடந்த காலத்தில் நடந்த நல்லதோ துன்பமோ அதை தொடர்ச்சியாக நினைக்காதீங்க. அது அடிக்கடி நினைக்கிறதுனால தான் நான் அந்த இடத்துல தோற்றுட்டேன். அதனால தான் என்னால் எந்த செயலும் செய்ய முடியல. நான் அது மாதிரி திருப்பி தோற்றுருவேன்னு ஒரு பயம். இது தாங்க நிறைய விஷயத்துக்கு காரணமாகுது. அடுத்தது நிறைய பேருக்கு இருக்கிறது எதிர்கால பயம். இந்த நிமிஷம் என் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் அடுத்த மாதம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வச்சுருக்கேன், இல்லை ஒரு வருஷம் கழித்து என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன், எப்படி பண்ண போகிறேன்? இன்னும் இந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா இதோட படிப்பு செலவை எப்படி நான் இது பண்ண போகிறேன்? எங்கள் உலகத்தில் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை இதுங்க. ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்களா? உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்க ஒரு மனுஷன் கூட டக்குன்னு ஒரு சின்ன மாற்றம் தரை மட்டத்துக்கு போயிடுதுங்க. அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் ஒருத்தன் இருப்பான், திடீர்னு ஒரு சின்ன மாற்றம் அவன் உயரமான கோபுரத்துக்கு போயிடுவான். எப்படி இது நடக்கும்ன்றதே தெரியாது. இது அத்தனையுமா இறைவனுடைய செயல். எதிர்கால பயம் இருக்கவே கூடாது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இந்த பதட்டம், எதிர்பார்ப்பு முதல்ல இருக்கக்கூடாது. என் பிள்ளை பார்த்துப்பா, என்னுடைய பொண்ணு பார்த்துப்பா, என்னுடைய கணவர் என் கூட இருக்கார், எனக்கு எந்த வித பயமும் கிடையாது, அவர் இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும்? முதல்ல இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் முதல்ல நம்பணும். என்னால் முடியும், நான் செய்வேன், நான் பண்ணுவேன். இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கும்போது இவங்க எல்லாரும் உனக்கு உதவுவாங்கன்னு நினச்சா நீங்கள் பிறந்தீங்க கிடையாதுங்க. தனி மனுஷனாக பிறந்தோம். போகும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன சேர்த்து வச்சாலும் கொண்டு போக போகிறது கிடையாது. அதனால் எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு தான் போகிறோம். நம்ம விட்ட பொருளை மற்றவங்க பொக்கிஷமாக நினைப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. நீங்கள் போன அடுத்த நிமிஷமே அது தூக்கி வீசி எரியவும் படலாம். அதனால் இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். நடக்காது அப்படின்ற விஷயத்தினால என்னால் இனி எந்த செயலும் செய்ய முடியாது, நான் ஏமாந்துட்டேன், இனி நான் அதிர்ஷ்டம் இல்லாதவ, நான் எதுக்கோ உதவாதவ அப்படின்னு தனிமையில் மனம் சோர்ந்து உட்காரக்கூடாது. மனபாரத்தை பகிர்றதுக்கு ஆள் இல்லாமல், அதாவது இந்த மனபாரத்தை யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது சொல்லணும். அது உங்கள் நெருங்கிய உறவாக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம். இது கிடைக்காததுனால தான் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது. மனசில் இருக்குது, ஆனால் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியாது. நண்பர்கிட்ட சொன்னால் நான் இது வரைக்கும் ஒரு கம்பீரமான ஆள், ஆனால் என்னுடைய இன்னொரு சைடை சொன்னால் கண்டிப்பாக அவன் என்னை கேவலமாக நினைப்பான். எதுவுமே பார்க்காதீங்க. உங்களுக்கு யாரும் இல்லைன்னா அந்த இறைவன்கிட்ட கூட நீங்கள் தனியாக
பகிரலாம், தப்பே கிடையாது. உலகத்தில் முதல் டிப்ரெஷன் நோயாளி இந்த அர்ஜுனன் தாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எதனால்? அவன் வீரனாச்சே, அவனுக்கு கூடவா டிப்ரெஷன் வந்தது? அவனுக்கு தாங்க அந்த டிப்ரெஷன் வந்தது. நீங்கள் இது எப்போ வந்ததுன்றத நான் சொல்கிறேன். போர் தொடங்க போகுது. அர்ஜுனன் கம்பீரத்தோட அந்த கையில் இருக்கிற அந்த அம்பை எடுத்துகிட்டு நேராக வந்து கண்ணன் தேர் ஓட்ட, முன்னாடி கடவுள் தான் தேர் ஓட்டுறாரு, பின்னாடி உட்காந்து வந்தாச்சு. அந்த இடத்துக்கு வந்ததுமே அவனுடைய நிலை, சுற்றி இருக்கிற உறவுகள், ஆசிரியர்கள், மிக பெரிய ஜாம்பவான்கள் நிறைஞ்ச அந்த போர்க்களத்தை அவன் சுற்றி பார்த்ததுமே அவனுடைய கை நடுங்க ஆரம்பிச்சது. அந்த வாய் வந்து ஒரு விதமான உளறலக்கூடிய அந்த நிலைக்கு வந்தாச்சு. பேச முடியல அவனால். கையில் இருக்கிற காண்டிபம் நழுவ போகிறது தெரியுது. மிகப்பெரிய ஆயுதம், அதை அவனால் பிடிக்க முடியல. டிப்ரெஷனுக்கு இதெல்லாம் தான் அறிகுறி. நான் எதுக்கு போர் செய்யணும்? எல்லாரையும் கொன்னுட்டு எனக்கு என்ன சுகம் கிடைக்க போகுது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். பய உணர்வு தான் ஒரு பெரிய வீரனை கூட அழ வைக்குது. இதுக்கப்புறம் இவங்களெல்லாம் கொன்னுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இதனால் எனக்கு பாவம் வரும், என்னால் இந்த அம்பை தூக்க முடியல, எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுது, வாய் உலருது, உடம்பெல்லாம் நடுங்குது, நான் நிற்பேனானே தெரியல. இப்படி பல சிந்தனையோட அவன் அப்படியே சோகமாக உட்காந்துட்டான். நான் இந்த சண்டை போட்டு ஜெயிச்சு நான் இதனால் என்ன அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்துட்டேன். இதுக்கு அப்போ சொல்யூஷன் கொடுத்த ஒரே மருத்துவர் யார் தெரியுமா? நம்ம கிருஷ்ணர் தான். அவர் கொடுத்த அந்த மருந்து என்ன? பகவத்கீதை தாங்க அது. அர்ஜுனனுடைய டிப்ரெஷனை போக்கிறதுக்கு அவர் 3 மருந்தை தான் கொடுத்தார். 3 டோஸ் மருந்து தாங்க கொடுத்தாரு அந்த பகவத்கீதை மூலிமா. ஆக்ஷன் ஓவர் திங்க், அதாவது கடமையை செய், எழுந்துரு அர்ஜுனா. அதிகமாக சிந்திக்கிறத விட உன் வேலையில் கவனத்தை திருப்பு. மனசோர்வுக்கு முதல் மருந்து இதுதான். சிந்தனை நம்மளுக்கு இதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு வேலையை விட்டுட்டு சிந்திச்சிங்கன்னா, சிந்திக்கும்போது உன்னுடைய செயல்பாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நீ எந்த செயலை செஞ்சாலும் அதில் உன்னுடைய முழு கவனம் இருக்காது. இதனால் உனக்கு எல்லா வேலையும் ஒரு சுத்தமாக ஒழுக்கமாக சக்ஸஸாக செஞ்சு முடிக்க முடியாது. உன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. உன்னுடைய எண்ணத்தை வேறு எந்த திசையிலும் திருப்பாத. நீ செய்கிற பணி உன்னை நிச்சயமாக வெற்றியடைய வைக்கும். அவர் என்ன சொல்லுவார், இவர் என்ன சொல்லுவார், இப்படி யோசித்து உன்னுடைய செயலை நீ தவற விட்டினா நீ நிச்சயமாக தோற்று போக வாய்ப்பு இருக்குது. எந்த செயலையும் சிறப்பாகவே செய்ய முடியாமல் போயிடும். நீங்கள் செய்கிறது எதுக்காக அப்படின்றது உனக்கு தெரியும். இந்த வேலை எதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இது எத்தனை சிறப்பாக இருக்கும் நீ செஞ்சினா அப்படின்றது உன் மனசுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையோடு நீ உன்னுடைய மொத்த கவனத்தையும், அதாவது ஒரே புள்ளியில் வச்சு உன்னுடைய செயலை செய். நிச்சயமாக உன்னுடைய கவனம் ஒரே நிலையில் இருக்கும்போது இந்த பதட்டம் குறையும். அடுத்தது, பலனை எதிர்பார்க்காத டிட்டாச்மெண்ட். வெற்றி கிடைக்குமா? நான் செய்கிற வேலையில் தோல்வி கிடைக்குமா? இந்த கவலை தாங்க டிப்ரெஷனுக்கு காரணம். உன் கடமையை செய், பலனை அந்த கடவுள்கிட்ட விட்டுரு, பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடு. முடிவை பற்றி இப்போ நீ யோசிக்க வேண்டியதே கிடையாது. உன்னுடைய கவனம் முழுக்க உன்னுடைய கடமையில் தான் இருக்கணும். அதுதான் பலனை எதிர்பார்க்காத. முக்கால்வாசி பேர் இந்த பலனை எதிர்பார்க்கறதுனால தான் அது கிடைக்கலன்னும் போது அப்படியே துவண்டு நம்ம அர்ஜுனனை போல் உட்காந்துடுறாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்பார்ப்பு தாங்க உங்களுடைய துன்பத்துக்கு காரணமாக இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, உடனே கிடைக்கணும்.
இல்லை நான் நினச்சது அதே அவங்க நல்லதுக்கு தானே, அதே மாதிரி எண்ணம் ஏன் அவங்களுக்கு இல்லை? நான் அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சினேன், அவங்களும் என்ன மாதிரியே நினைக்கணும்ல, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்ல. இந்த எதிர்பார்ப்பு தாங்க நமக்கு பிரச்சனையாகவே போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அவங்க நினைக்கிறாங்க நினைக்கல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. இதனால் ஒரு வேளை அவங்க உங்களுக்கு திரும்பி நல்லது செஞ்சால் கூட நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் அது கிடைக்கும்போது உங்கள் மனசுக்கு அது நிறைய மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுறதுனால தான் இந்த டிப்ரெஷன் அதிகமாகுது. அவன் செய்கிறான் செய்யலை அதை பற்றி கிடையாது. அவன் நம்மளை மதிக்கிறான் மதிக்கலை, நமக்கு அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம செய்கிறோம். அவன் நினைக்கல, அதை பற்றி கவலை இல்லை. என்னோடய வேலை, நான் உட்காந்து யோசிச்சா கூட சிறப்பாக எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். மனசில் ஒரு துளி கூட எனக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு கிடையாது. நான் நேர்மையான வழியில் சிறப்பாக என்னுடைய வேலையை அழகாக முடிச்சிட்டேன். பலனை எதிர்பார்க்கல. அப்போ திடீர்னு உங்களுக்கு அங்கேருந்து ஒரு சின்ன பலன் கிடைச்சா கூட அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்க்காம வர மகிழ்ச்சி தான் என்றைக்குமே சந்தோஷம். 3வது மருந்து, இதுவும் கடந்து போகும். அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்சஸ். உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்ப துன்பம், அதாவது சீதோஷ்ண நிலையை போல ஒரு நாள் இன்பம் வரும், அடுத்த நாள் துன்பம் வரும். இது ரெண்டும் இல்லாமல் அடுத்த நாள் போகும். ஒரு நிலையிலேயே வாழ்க்கை உறைஞ்சிடாது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கிற நிலை நாளைக்கு இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் மாறுபடும். இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்பீங்க. மறுநாள் அதே மனுஷன் வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது, டக்குன்னு எரிஞ்சு விழுவீங்க. அதனால் இதை நீங்கள் அன்னைக்கு மறந்துடுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் மாறுபட்டுட்டு தான் இருக்கும். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு உறவு இருக்குது, சில வருஷம் கழிச்சு அந்த உறவு இல்லாமல் கூட போகும். அதுக்கு மாற்று வேறு ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை தோற்று போயிருக்கலாம், ஆனால் அதுக்காக அந்த ஒரு விஷயத்தையே யோசிக்காதீங்க. வேறு ஒரு விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஒருத்தன் சமையலில் ஒரு கைத்தேர்ந்த கலைஞனாக இருக்கலாம், இன்னொருத்தன் படிக்கிறதுல இருக்கலாம், இன்னொருத்தன் பேச்சாற்றலில் இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு திறமை இருக்குது. அது நமக்கு தேவைன்னு யோசிக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த விஷயமோ அதை சிறப்பாக பயன்படுத்துங்க. அதே மாதிரி சின்ன வயசில் இருந்தது போல் பெரிய வயசு வரைக்கும் இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். குழந்தையாக இருக்கும்போது ஓடினீங்க, இந்த வயசில் நீங்கள் அந்த மாதிரி குச்சிட்டு ஓடினா பார்க்குறவன் என்னையா இருந்தாலும் மென்டலாக இருக்கானே, இந்த வயசில் போய் ஓடுறானே. இது தாங்க வாழ்க்கை. ஒவ்வொரு வயசில் ஒவ்வொரு மாற்றம் வரும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் ஸ்டேஷன் வந்ததுமே இறங்கி போயிட்டே இருப்பாங்க. அவங்க இறங்கக்கூடாதுன்னா இந்த ரயில் நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்மளாலேயே அந்த ரயிலில் பயணிக்க முடியாது. ஜனம் அதிகமாக வாழ்க்கை பிடிப்பில்லாமல் போயிடும். ஒரு காலத்தில் ஒவ்வொரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கணுங்க. இப்போ இந்த டிப்ரெஷன் போக நீங்கள் என்ன செய்யணும்? 5 நடைமுறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த டிப்ரெஷன் தானாகவே குறைஞ்சிடும். இது மருத்துவமாக நான் சொல்கிறேன். மனசோர்வு போகிறதுக்கு காலையில் முதல்ல எழுந்துறீங்க. மனசோர்வு மன கஷ்டம் இல்லாத மனுஷனே கிடையாது. சூரிய ஒளி படுற மாதிரி மெதுவாக உங்களுடைய நடைப்பயிற்சியை செய்யுங்க. இதனால் உங்களுக்கு உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். கிராமத்தில் பார்க்குறீங்க, நிறைய பேர் பயங்கரமாக உழைக்கிறாங்க, ஆனால் யாருக்கும் டிப்ரெஷன் கிடையாது. ஏன்னா காலையில் எந்திரிச்சதுமே அவங்க வேலை செய்ய வேண்டிய நினப்போட அவங்க பாட்டுன்னு வெயிலில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. இதனால் உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். சூரிய ஒளி உங்கள் உடம்புல படும்போது மூளை அழகாக செயல்பட தொடங்கும். அடுத்தது, உங்கள் நரம்பெல்லாம் நல்லா இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச உணவு, உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை சந்தோஷத்தோடு சாப்பிடுங்க.
அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட சொன்னது போல் உங்களுடைய நெருக்கமான முதல்ல உங்களுடைய புத்துணர்ச்சிக்கு சூரிய ஒளி, அடுத்தது பிடித்த உணவு. கண்டிப்பாக அந்த உணவு எங்கே இருந்தாலும் தேடி பிடிச்சி சாப்பிடுங்க. அது பழையதாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது அர்ஜுனன் தயங்காமல் தங்கிட்ட இருக்கிற ஒரு குறைய கிருஷ்ணர்கிட்ட மனம் விட்டு பேசுறது. உங்களுக்கு நெருக்கமான நண்பரோ தாயோ மனைவியோ மகளோ மகனோ யாரோ ஒரு உறவுக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. மனசில் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண போகிறீங்க? திடீர்னு நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு தெரியாது. மனசுக்குள்ளே புதைச்சிக்கிட்டு இருக்கிற இன்பத்தெல்லாம் இழந்துக்கிட்டு எதுக்குங்க இருக்கணும்? அதை விட யார்கிட்டையாவது மனம் விட்டு பேசுங்க. அது உங்களுக்கு பாதி பாரம், வெளியில் சொல்ல முடியாதது கூட இந்த பாதி பாரம் குறைச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு மனம் விட்டு பேசுறதுக்கு ஆள் இல்லை, தீர்வு சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு நோட்டு பேனாவை எடுத்துக்கோங்க. அதாவது உங்கள் மனசில் ஒருத்தரை நல்லா திட்டணும், இல்லை நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை மனசில் இருக்க துன்பத்தை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பேப்பரில் முழுக்க எழுதுங்க. உங்கள் கோபம் தீர்ற அளவுக்கு என்னென்ன வார்த்தை வருதோ எழுதுங்க. மனசை விட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த பேப்பரை கிழித்து டஸ்ட்பினில் போட்டு இல்லை லெட்டினில் போட்டு தண்ணியை ஊற்றிடுங்க. உங்கள் மனபாரம் குறைக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. இதில் பாதி பாரம் குறைஞ்சிடும். இன்னொரு வழியும் சொல்கிறேன். உங்கள் மனசில் பயங்கரமான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா விளக்கமாக எழுதி உங்கள் பிரியமான கோவிலோட உண்டியில் யாருக்கும் தெரியாமல் போட்டுருங்க. இறைவன்கிட்ட நீங்கள் சொல்லிட்டா மாதிரி உங்களுடைய மனசில் நினச்சிக்கிட்டு அவர் அதை படிப்பார், அவர் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமான தூக்கமும் உணவும் சரியாக இருக்கணும். இந்த டிப்ரெஷனை யோசிச்சுட்டு தூங்காமல் நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு என்ன யாருமே இல்லை யோசிக்காதீங்க. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. இந்த தூக்கம், இந்த உணவு உங்கள் ஆரோக்கியத்தை நிச்சயமாக நல்லா உங்களை பார்த்துக்கும். முக்கியமாக காஃபியோ சர்க்கரையோ அதிகமாக எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். ஏன்னா காஃபின்றது உங்கள் மூளையை தூண்டக்கூடிய சக்தி. தூண்டி தூண்டி திருப்பையும் உங்களுடைய துன்பத்தை கிளறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காஃபியோ சர்க்கரையோ உங்கள் துன்பத்தை அதிகரிக்கும். அதை செய்யாதீங்க. அடுத்தது நேராக ஒரு பார்க்குக்கு போங்க. நீங்கள் அங்கே ஜாலியாக அந்த பார்க்கை ரசித்து சுற்றி பாருங்க. அங்கே விளையாடுற குழந்தைங்கள ரசிங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டுட்டு விசில் அடிச்சுக்கிட்டோ இல்லை சத்தமாக பாடிக்கிட்டோ சுற்றுங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கும், டிவி பார்க்குறதோ, அதுலேயும் கண்டிப்பாக துன்பத்தை பார்க்காதீங்க, நல்லதை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ரசித்து பார்க்கணும். அடுத்தது எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதோ அதை தவற விடாதீங்க. அது நண்பர்களாக இருந்தால் கூட இந்த இடத்துக்கு போனால் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும்னா கண்டிப்பாக அங்கே போயிடுங்க. மொத்த பிரச்சனையும் தனியாக உட்காந்து யோசிக்காதீங்க. இது மிகப்பெரிய ஆபத்தை கொடுத்துரும். இதுதான் டிப்ரெஷன் அதிகமாகிறதுக்கு முக்கிய காரணம். மனம் விட்டு பேசிடுங்க. ஏன்னா மனசில் தேங்கி தேங்கி மொத்தமாக பாரமாக வச்சுக்கிறது பயங்கர சிரமம். கொட்ட வேண்டிய இடத்துல கொட்டிடுங்க. அதே மாதிரி ஒரு வேளை இது ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா சிறந்த மருத்துவருடைய ஆலோசனையை கேளுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். யாருக்காகவும் பயப்படாதீங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் சில நேரங்களில் தவற விட்ட விஷயங்கள் பேச யோசிக்கிறதுனால தான் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க. பெற்றவங்கள புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க. நிறைய பேச முடியாத சூழ்நிலை தான். பேசிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறதுனால எதிராளி உங்களை உடனே கொண்டுட போகிறது கிடையாது, உங்களை அடிக்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் வர பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஆனால் மனம் விட்டு பேசிடுங்க. பேச தயங்கி 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 உங்களுடைய மனசில் பாரத்தை ஏற்றிக்காதீங்க. உங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் சொல்லிட்டேன். நிச்சயமாக உங்கள் டிப்ரெஷன் குறைக்கிறதுக்கு
முயற்சி எடுங்க, மருத்துவரை சந்திங்க, நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்துங்க. நன்றி.